உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு சகோதர சகோதரி, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். தேவன் வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு வெற்றியை தருகிறார். நாம் விசுவாசித்து வாழ்கிறபடியால் அந்த நன்மை நம்மை வந்து சேரும். அவர் சிறுமியானவனை பார்க்கிறார், எளிமையானவனை கண்ணோக்குகிறார். குப்பையிலிருந்தும் சேற்றிலிருந்தும் நம்மை தூக்கி விடுகிற தேவன் அவர். அவர் யெகோவா நிஷி என்ற நாமத்தில் எல்லாவற்றையும் ஜெய கொடியேற்றினார். சத்துரு நம்மை நகைக்கும் பொழுது, சத்துரு நம்மை பழிவாங்கும் நினைத்து தன் பின்னால வேலை செய்து கொண்டிருப்பான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மிருதுவானவைகள், ஆனால் அவனுடைய உள்ளமோ இருதயமோ யுத்தம். பேசுகிற பேச்செல்லாம் அப்படியே தேன் ஒழுகுன்னு சொல்லுவாங்க, வெண்ணெயை போல இருக்குன்னுவாங்க, ஆனால் உள்ளத்தில் யுத்தம். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் ஜெயக்கொடி ஏற்றினார். நாம் விஜிலண்ட்டாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் காலம் பொல்லாதா இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே மனிதர்கள் மத்தியில், மனுஷங்க மத்தியில் வாழ்கிறோம். அதில் அதிகாரிகள் இருக்காங்க, துரைத்தனங்கள் உள்ளவர் இருக்காங்க, பெரும் பாதகம் உள்ளவர் இருக்காங்க, நல்லவர்களும் இருக்கிறார்கள். நாம் மிகவும் எச்சரிக்கையாக வாழ்ந்து நம் நாவை அடக்கி வாழ வேண்டும். தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தை பிடித்து கொண்டு அந்த தேவ வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க செய்கிறார். எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும், கண் பிரச்சனையாக இருந்தாலும், கால் வலிகளாக இருந்தாலும், ஹார்ட் பிரச்சனையாக இருந்தாலும், எலும்பு முறிவு வலிகளாக இருந்தாலும், காயங்களை கட்டுவார், அவர் குணமாக்குவார். அவர் வார்த்தையை நம்மை குணமாக்கும். அவர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பிழைக்க வைக்கும். மனிதன் அப்பத்தினாலும் மட்டுமில்லை, அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொன்னார் பிசாசை பார்த்து. அப்படிதான் பிசாசு நம்மை பார்த்து நகைக்க பார்ப்பான், நம்மிடம் விளையாடுவான். ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்தா அவனுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் எத்தனையோ பேர் தேவ பிள்ளைகளை பார்த்து, தேவ பிள்ளைகள் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு மதிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட துன்மார்க்கம் உடையவர்களுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவனுடைய பிராணனை கூட ஆண்டவருக்கு மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆனாலும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கும். நம்ம மகிமைப்படுத்தணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு பாவம், அவங்க ஆண்டவரை தெரியாமல் படும் பாதாளத்துக்கு போய் கொண்டு இருக்கார்களா நாம் பார்க்குறவங்கள. சகோதர சகோதரிகளே, அவர்களை நாம் ஆண்டவர் பக்கமாக திருப்ப வேண்டும். அதில் கடினமானவங்க இருப்பாங்க, உதாசீனப்படுத்தல இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க, நம்ம அடிக்க வருவாங்க, நம்மளை திட்டுவாங்க. இப்படிலாம் நடக்க தான் செய்யும். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய ஆண்டவருக்கு கடமையை செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறபடியால் நாம் வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அப்படியாக ஆண்டவர் நம்மை பயிற்சி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று மத்தேயு 5:14 சொல்றாரு. இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. we are the light of the world என்றாரு. ஏன்னா அவருடைய வெளிச்சத்தை நம்ம வாங்கி இருக்கிறோம். நம்மளுக்கு வெளிச்சம் பிரஜாதிக மத்தியில், தேவனை அறியாத மத்தியில் போய் சென்று அது அவர்களை இருளிலிருந்து
தேவ ராஜ்யத்துக்கு வெளிச்சத்துக்கு நாம் கொண்டு வர நாம் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். மேலும் உன் கண்கள் தெளிவாக இருந்தால் உன் சரீரமும் வெளிச்சமாக இருக்குமே. உன் கண் உன் சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது மத்திய 6:22. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நம் இருதயமான ஆவிக்குரிய கண்கள் தேவனுக்கு ஏற்றபடி இருந்து அவர் சொன்னபடி நாம் வாழ்ந்து நாம் பிரகாசிப்போம் என்றால், அவருடைய டிகிரிஸ் படி வாழ்ந்து நாம் ஒரு விளக்காக பற்றி எரியும் பொழுது, மற்றவருக்கு உதவியாக இருக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்துக்கு நாம் ஊழியம் செய்கிறா இருக்கும் பொழுது, நம்மளுடைய வெளிச்சம் மற்றவர்களை பிரகாசிக்கும் பொழுது, நம் நற்கிரியைகள் மற்றவர்களிடம் தெரிவிக்கும் பொழுது, காண்பிக்கும் பொருட்டாக நாம் வாழும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றோம். அல்லேலூயா. அதனால நாம் இந்த உலகத்திலே வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக நாம் வாழ்வோம். ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம் தலைவர்கள் இந்த கடமை. அவரை பற்றி நாம் சொல்வோம். கர்த்தர் நம் தேவைகளாக சந்திப்பார். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை காணாதவர்கள் போல் இருந்தாலும் ஆண்டவர் நம் பக்கத்திலே வலது பக்கத்திலே நமக்கு இருந்து எல்லாவித காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்மை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். இப்போது கூட இதை பார்த்து கொண்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை உங்களை விட்டு விலக முடியாது கட்டளை கொடுக்குற இயேசு கிறிஸ்து நாமத்தில். கர்த்தர் எலும்பி பிரகாசின்னு சொல்றாரு. உங்களை எலும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் வந்தது. அவர் மகிமை உங்கள் மேல் இருக்கிறது. இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. வேலை ஸ்தலமாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி அநேக ஜாதிகளுக்கு உங்களை ஒரு வெளிச்சமாக, ஒரு பயன்படும் ஒரு பாத்திரமாக, தேவனுடைய பாத்திரமாக உலகமென்றும் சென்று நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்றார். ஒளி வந்துருச்சு. இனி நீங்க வெளிச்சம் தான். உங்கள் கவலை கஷ்டங்கள், உங்கள் துக்கங்கள், வியாதிகள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள், உங்கள் பகைமைகள், உங்களுடைய சுகவீனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அக்னியில சுற்றி எரிச்சிட்டார். நீங்க இனி எலும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களோடையே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனங்களை கேட்டீங்கப்பா. நீங்கள் தாங்க பேச வச்சிங்கப்பா. நீங்கள் மறைத்து வெளிப்பட்டீங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதை பார்த்த ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிங்க. இதை பார்த்து கொண்டு இருக்க சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் வேற்று மதத்தார் இருந்தாலும் அவர்களும் பேசுங்க. கர்த்தாவே, நீரே உயிருள்ள தேவன் என்றும் ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் பரலோகம் செல்ல முடியும் என்பதையும், பரலோகம் என்பது இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியாகும், நீரே தேவன் என்றும் உம்மை தவிர வேறு தேவன் இல்லை என்று அவங்களுக்கு சொல்லி எங்களையும் வழிநடத்தும், அவர்களையும் நீர் ரட்சிக்க கூடும். ஆண்டவரே, ரட்சிக்கக்கூடாதபடி ஒரு கரம் குறுகவில்லை. உம்மை அன்றிக் கொள்கிற வாக்கியவான்கள் இதை பார்த்துக்க ஒவ்வொருவரும் தகப்பனே சுகபத்திரத்தோடு வாழ நீடித்தால் இருக்க அவர்கள் செய்த முயற்சிகளும் அவர்கள் செய்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக. உமது கிருபைக்குள்ள மூடி மறைத்துக்கொள்ள, ரத்தத்தால் அவன் மூடி மறைத்துக்கொள்ள, எல்லா ஆபத்துக்கு விபத்துக்கு நாசம் விலைக்கு காத்துக்கொள்வாங்க, போக்கை காத்துக்கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். ஜெபம் கேட்கப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. ஐ தேங்க் யூ லார்ட், ஐ பிரைஸ் யூ லார்ட். ஆமீன், ஆமீன். தேவனுக்கு மகிமை 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 உண்டாவதாக. ஆமீன்.